ஹாய், வணக்கம். உங்கள் அனைவரையும் எங்கள் சமையல் சாம்ராஜ்யத்திற்கு வரவேற்கிறேன். சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் அரிசியும் பருப்பும் ரெண்டும் 1/4 மணி நேரம் ஊற வச்சு போட்டிருக்கேன். இதை மூடி 4 விசில் வேக வச்சுக்கோங்க. வெல்லத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சதும் வடிகட்டிக்கோங்க. நெய்யில் முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதும் குக்கரை திறந்துக்கோங்க. ஒரு கரண்டிலேயோ இல்லை ஒரு மேஷர் வச்சோ நல்லா மசிச்சுக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் விரைச்சிக்கும். இப்போவே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதோட நல்லா கலந்துக்கோங்க. கட்டிங் எல்லாமே நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி சிம்ல வச்சுக்கோங்க. அரை கிளாஸ் சர்க்கரையை போட்டுக்கோங்க. இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் 6 நாளும் கட்டிடாமல் இருக்கும். தேங்காய் துருவலை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ப்ரௌன் ஆன உடனே இதோட போட்டு கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.